ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாள் ஆண்டவரே, காலை வேளை காய்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இயேசப்பா, எங்கள் நடுவில் உம்முடைய சமூகம் அளவில்லாமல் இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை வழியாக எங்களோடு நீர் இடைபடுவீராக ஆண்டவரே. உம்முடைய சத்தியமுள்ள வார்த்தை எங்களோடு பேசுவதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம், எங்களுடைய இருதயத்தை திறந்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு நீர் இடைபடுவீராக, எங்களோடு நீர் பேசுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை அனுப்புவீராக தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. வசனத்தை அனுப்பி சுகமாக்குகிற தெய்வமே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயிர்ப்பிக்கிறபடிய வார்த்தை எங்கள் நடுவில் வெளிப்படுவதாக. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் உங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரம். வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரங்க தாவே. ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தையின் வல்லமையால் நிரப்புவீராக. இருதயங்கள் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக ஆண்டவரே. தேங்க்யூ அப்பா. நீர் அப்படி செய்வதற்காக நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உடைய கிருபையுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவ ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவீர்கள். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம கடந்து செல்லுவோம். ஆமென். இந்த வருஷத்தின் துவக்க நாட்களிலிருந்து ஆமென் கர்த்தர் நமக்காக நியமித்திருக்கிற அவருடைய ஆசீர்வாதங்களை குறித்து, கர்த்தருடைய நன்மைகளை குறித்து நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பதை, தேவனுடைய பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பதை தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் நல்லவர். நம்ம ஆமென் சேர்ந்து ஒரு முக்கியமான வேத பகுதி இன்னைக்கு வாசித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 60வது அதிகாரம். ஏசாயா அதனுடைய 60வது அதிகாரத்தை 1 முதல் கடைசி வரையுள்ள வசனங்களிலிருந்து ஆவியானவர் நமக்கு சொல்ல விரும்புகிற சில முக்கியமான தீர்க்கதரிசன வார்த்தைகளை இந்த காலை வேளையில உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே அதிகமாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை என்ன செய்கிறது உண்டு? வாசிக்கிறது உண்டு, நம்ம தியானிக்கிறது உண்டு. ஒரு தெய்வ பிள்ளை ஒவ்வொரு நாளும் ஏசாயா எழுதின 60வது அந்த அதிகாரத்தை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யலாம்? அறிக்கை செய்யலாம். ஹல்லேலூயா. அதுல அற்புதமான வார்த்தைகள் நிறைந்த ஒரு வேத பகுதியாக, ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையாக என்ன செய்கிறது இந்த ஏசாயா என்ன செய்கிறது? ஏசாயா 60வது அதிகாரம் இருக்கிறது. ஸோ ஆகையால் நம்ம என்ன செய்ய போறோம்? எல்லாரும் 1 முதல் 22 வரையுள்ள வசனங்களை சேர்ந்து நம்ம வாசித்து விட்டு நம்ம எல்லாரும் உங்க வேத பகுதியை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 60வது அதிகாரம் 1 முதல் 22 வசன வரையுள்ள வசனங்களை வாசித்து தேவன் இந்த நாளில் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிற ஒரு சத்தியத்தை அதிலிருந்து நம்ம என்ன செய்ய போறோம்? கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஏசாயா 60 அற்புதமான தீர்க்க தரிசனம் நிறைந்த ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. ஆமென். எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா? வாசிக்கலாம். ஏசாயா 60வது அதிகாரம் 1 முதல் 22வது வசனங்கள் வரைக்கும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையான திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பா தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். கேதாரின் ஆடுகளெல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். நெபயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். மேகத்தைப் போலவும் தங்கள் பலகனி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களைப் போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? தீவுகள் எனக்கு காத்திருக்கும், அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோட கூட அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் உன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தத்திற்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வர தர்சீசின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும்.
அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். என் கடுங்கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். உன்னிடத்திற்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழியும், அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாகும். என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும். என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பே. நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பாலையும் உண்டு. கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோப்பின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய். நான் வெண்கலத்திற்கு பதிலாக பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை நீதி உள்ளவர்களும் ஆக்குவேன். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரிகளுமாய் இருப்பார்கள். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அற்புதமான ஒரு ஆமென் வேத பகுதி. அவன் இந்த வேத பகுதியிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிற சில முக்கியமான வார்த்தைகளை உங்களோடு கூட என்ன செய்கிறேன், நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இது தேவன் எனக்காக உண்டு பண்ணின வியக்கத்தக்க மாற்றத்தின் காலம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது தேவன் எனக்காக ஏற்படுத்தின வியக்கத்தக்க மாற்றத்தின் காலம். ஹல்லேலூயா. இது ஒரு மாற்றத்தின் காலம். ஆமென். இது ஒரு மாற்றத்திற்கான நேரம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த சீசன் ஆமென் ஒரு அசாதாரணமான ஆமென் ஒரு மாற்றம் நம்மை சுற்றி நடக்கிற ஒரு காலமா இது என்ன செய்கிறது இருக்கிறது. மாற்றம்னா உங்களுக்கு புரியும். ஆமென். இந்த உலகத்துல எல்லாமே என்ன செய்து கொண்டிருக்கிறது, ஆமென், வேற லெவல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, மாறிக்கொண்டு இருக்கிறது. காலங்களை பாருங்க, உலகத்தினுடைய வளர்ச்சிகளை பாருங்க, எல்லாவற்றையுமே நீங்க பாத்தீங்கன்னா தொழில்நுட்பத்திலேயா இருக்கட்டும், இல்ல அறிவியல் பூர்வமான உலகமா இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே ஃபுட்ல பாருங்க, எல்லாவற்றிலுமே உடையில பாருங்க, இப்படி பல்வேறு விதமான மாற்றங்களை இந்த உலகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் சொல்லுவாங்க, உலகத்தில் மாறாதது ஒன்றே ஒன்றுதான், மாற்றம் தான் என்ன செய்வதில்லை, இந்த உலகத்தில் மாறுவதே இல்லை. ஹல்லேலூயா. அப்ப மாற்றங்கள் என்ன செய்து கொண்டே இருக்கிறது இந்த உலகத்துல. ஆமென். புதிய புதிய காரியங்கள், புதிய புதிய கண்டுபிடிப்புகள், புதிய புதிய மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறது, ஆமென், உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. சோ தேவனும் என்ன செய்கிறார்னா, ஆமென், நம்மை சுற்றிலும் ஒரு பெரிய மாற்றத்தை என்ன செய்கிறார், கட்டளையிட அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது உங்கள் மாற்றத்திற்கான காலம். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார்னா, வியக்கத்தக்க ஒரு மாற்றம். ஹல்லேலூயா. நீங்கள் கண்டு வியக்கத்தக்க ஒரு மாற்றம், உங்கள் குடும்பத்தார் உங்களை கண்டு வியக்கத்தக்க ஒரு மாற்றம், உங்கள் சூழ்நிலை, உங்கள் சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் உங்களை கண்டு ஆமென் வியக்கத்தக்க ஒரு மாற்றத்தை, சத்துரு உங்களை கண்டு வியக்கத்தக்க ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்காக தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இது என்னுடைய வியக்கத்தக்க மாற்றத்தின் காலம். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் அமேசிங் சேஞ்சஸ் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ரேடிக்கல் சேஞ்ச் சொல்லுவாங்க. அதனுடைய அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதாவது என்னன்னா, வியக்கத்தக்க ஒரு மாற்றம், கண்டு ஆச்சரியப்படத்தக்க ஒரு மாற்றம், அநேகர் கண்டு ஆமென் வியந்து போகத்தக்க விதத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
சோ இந்த ஏசாயா 60வது அதிகாரத்திலிருந்து தேவன் நமக்கு தர விரும்புகிற சில வியக்கத்தக்க மாற்றங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, வியக்கத்தக்க மாற்றம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது உங்களுடைய வியக்கத்தக்க மாற்றத்தின் காலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நீங்க அறிக்கை செய்ய ஆரம்பிங்க, ஆண்டவரே இது என்னுடைய வியக்கத்தக்க மாற்றத்தின் காலமா இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவன் மிகப்பெரிய மாற்றங்களை என்னை சுற்றிலும் என்ன செய்கிறார்? எனக்குள்ளும் சரி என்னை சுற்றிலும் சரி, ஆமென், பெரிய மாற்றங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆமென், எனக்காக தர விரும்புகிறார். மாறாதது ஒன்றே ஒன்றுதான். மாறாதவர் ஒரே ஒருவர் தான், அது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான். ஹல்லேலூயா. தேவன் ஒரு நாளும் என்ன செய்வதில்லை? தேவன் மாறுவதே இல்லை. ஆமென். அவர் என்ன செய்கிறாராம்? ஆமென், மாறாதவராய் இருக்கிறார். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். எபிரேயர் 13 நம்ம வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். அவர் மாறாதவராய் இருக்கிறார், ஆனால் என்னை சுற்றிலும் பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நமக்கு தருகிற ஆமென் சில முக்கியமான மாற்றங்களை குறித்து நம்ம சேர்ந்து வாசிக்க போறோம். ஹல்லேலூயா. முதலாவது என்ன மாற்றத்தை ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார்னா, இதுல ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தர விரும்புகிறார்னா, நம்முடைய மகிமையில் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். 1வது வசனத்தை 2வது வசனத்தையும் வாசிப்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அப்ப இது என்னுடைய மகிமையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிற ஒரு காலம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை நான் சந்திக்கிற ஒரு காலம். ஹல்லேலூயா. ஆமென். பழைய மகிமை அல்ல, பழைய அனுபவம் அல்ல, பழைய சூழ்நிலைகள் அல்ல. கர்த்தர் ஆமென் இந்த புதிய ஆமென் துவக்கத்தின் நாட்கள்ல ஆமென் புதிய மகிமைகளை ஆமென் புதிய அனுபவங்களை கர்த்தர் எனக்கு தர வரும் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு அவர் புதிய மாற்றங்களை என்ன செய்கிறார்? தர விரும்புகிறார். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆமென், என்னுடைய ஜெப வாழ்க்கையில, என்னுடைய ஆமென் ஊழிய வாழ்க்கையில, என்னுடைய ஆவிக்குரிய அனுபவங்கள்ல ஒரு பெரிய மகிமையின் மாற்றத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? தர அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த மகிமை என்ற வார்த்தைக்கு வேதத்துல 3 முக்கியமான வார்த்தைகள் என்ன செய்யப்பட்டிருக்கு? பயன்படுத்தப்பட்டிருக்கு. தயவு செய்து நீங்க இதை ஆமென் எழுதி எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. என்ன வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. முதலாவது ஷெக்கினா என்ற ஒரு வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கு? இந்த மகிமையின் இந்த அர்த்தத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மூல பாஷையில ஷெக்கினா என்ற ஒரு வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கு? பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து காபோத் என்ற ஒரு வார்த்தையும் என்ன செய்யப்பட்டிருக்கு? இந்த மகிமை என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு வேதத்துல. அடுத்து டோக்ஸா என்ற ஒரு வார்த்தையும் என்ன செய்யப்பட்டிருக்கு? பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நிறைய வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா மகிமையை அடையாளப்படுத்தக்கூடிய மகிமைக்காக வேதத்தில் பயன்படுத்தப்பட்ட மிக முக்கியமான இந்த 3 வார்த்தைகள் என்ன செய்யப்பட்டிருக்கு? பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதற்கான அர்த்தங்களை நான் சொல்லுகிறேன் பாருங்க. இந்த அர்த்தங்களை நீங்க கேட்கும் போதே நீங்க என்ன செய்வீங்க? தெளிவாய் புரிந்து கொள்வீங்க. முதலாவது பாருங்க, கணம் என்ற ஒரு வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கு? பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததாக பரிபூர்ணம் என்ற ஒரு வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கு? அதுக்கு அர்த்தம் நான் சொன்ன இந்த 3 வார்த்தைக்கும் நான் இப்ப சொல்லுகிற வார்த்தைகளும் அர்த்தங்களா என்ன செய்கிறது? அதாவது ஷெக்கினா, காபோத், அடுத்து டோக்ஸா, இந்த 3 வார்த்தைக்கும் என்ன அர்த்தங்கள், அதுக்கு என்ன அர்த்தங்கள் வேதம் குறிக்குது, என்ன சொல்ல வருது அப்படின்னா, முதலாவது கணம் இருக்கு, அதுல பரிபூர்ணம், மூன்றாவது ஐஸ்வர்யம், மகிமை என்ற வார்த்தைக்கு ஐஸ்வர்யம் என்ற ஒரு பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நான்காவது சம்பத்து என்ற ஒரு வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கு? பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததாக மகத்துவம் என்ற ஒரு வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கு? பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததாக பிரஸ்தாபம் என்ற ஒரு வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கு? பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து பிரகாசம் என்ற ஒரு வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கு? பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து வெளிச்சம் என்ற ஒரு வார்த்தையும் என்ன செய்யப்பட்டிருக்கு? பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இதெல்லாம் எதுக்கு? இந்த மகிமை என்ற வார்த்தைக்கு அடையாளமாக என்ன செய்யப்பட்டிருக்கு? பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்க மகிமையில ஒரு பெரிய மாற்றத்தை தர விரும்புகிறார். அப்படி
அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க கணத்துல ஒரு பெரிய மாற்றம், அல்லேலூயா, உங்களுடைய பரிபூரணத்துல ஒரு பெரிய மாற்றம், உங்களுடைய ஆசீர்வாதத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் இந்த நாட்கள் என்ன செய்ய விரும்புகிறார். ஆமென், ஆமென். கர்த்தர் தர விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, ஆண்டவரிடத்திலிருந்து அந்த பெரிய மகிமையை நம்ம என்ன செய்யணுமா? வாஞ்சிக்கணும் இந்த நாட்கள்ல. அல்லேலூயா. ஆமா, பழைய அந்த அனுபவமே போதும், பழைய அந்த ஆவிக்குரிய அனுபவம் போதும், பழைய அந்த ஜெப வாழ்க்கை போதும், பழைய அந்த வேத வாசிப்பின் நேரம் போதும், பழைய காலத்துல இருந்த அந்த ஊழியம் செய்த அந்த நேரங்கள், அந்த ஊழிய வாஞ்சை போதும் என்பதை நிறுத்திவிட்டு, ஆண்டவரே இன்னும் உம்முடைய மகிமையை நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே, இன்னும் நான் உம்முடைய மகிமையை வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம மகிமை என்ன செய்யணுமா? நம்ம வாஞ்சிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்ம மகிமை என்ன செய்யணுமா? வாஞ்சிக்கணும். சங்கீதம் 27வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்துல தாவீது பாருங்க சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே நான் உம்முடைய ஆலயத்தை என்ன செய்வேன், உம்முடைய மகிமையை நான் என்ன செய்வேன், வாஞ்சிப்பேன் என்று என்ன செய்கிறாரு சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அந்த ஒரு வார்த்தையை வாசிக்கலாமா? சங்கீதம் 27:4 ஆண்டவர் சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே என்ன செய்வேன், நாடுவேன் சொல்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. ஒண்ணே ஒண்ணுதான் கேட்கிறாரு, ஆண்டவரே நான் உம்முடைய மகிமையை என்ன செய்யணும், பார்க்கணும். ஹல்லேலூயா. என்ன வாஞ்சிக்கிறாரு தாவீது? ஆண்டவரே நம்முடைய மகிமை என்ன செய்யணும், பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதை வாஞ்சிக்கிறார். அவர் அதை கண்டார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்களும் நானும் உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும், ஆண்டவரே இன்னும் என் மகிமையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும் ஆண்டவரே, இந்த நாட்கள்ல என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நான் சந்திக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம என்ன செய்யணுமா? வாஞ்சிக்கும் போது தேவன் அதை நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மேலான மகிமைய, மேலான ஆவிக்குரிய அனுபவங்களை, உன்னத ஆவிக்குரிய அனுபவங்களை என்ன செய்யுங்க, நீங்க வாஞ்சிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. அந்த பழைய அந்நிய பாஷையின் வரங்களை வைத்தே போயிடக்கூடாது. புதிய வரங்களை ஆண்டவர்ட்ட என்ன செய்யுங்க, கேட்க ஆரம்பிங்க. ஆவிக்குரிய வரங்களை கேட்க ஆரம்பிங்க. ஆவியின் கனிகளை ஆண்டவர்ட்ட கேட்க ஆரம்பிங்க. ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய சூழல்ல, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய மகிமையை நான் பார்க்க விரும்புகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க வாஞ்சிக்கிறீங்க? இது ஆமென். கர்த்தர் நம்முடைய மகிமையில ஒரு பெரிய மாற்றத்தை, ஹல்லேலூயா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிடுகிற ஒரு அற்புதமான காலம் இது. ஹல்லேலூயா. எதை வாஞ்சிக்கிறோம்? நம்ம மகிமையை வாஞ்சிக்கணும். ஹல்லேலூயா. தான் ஜெசன் என்ன பாடுறாரு, மகிமையே வாஞ்சையே, மகிமையே வாஞ்சையே, உம்மை பார்க்க ஆசையே இந்த மகிமை என்ன செய்கிறாரு, வாஞ்சித்து பாடுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எதை வாஞ்சிக்கணும்? மகிமையை வாஞ்சிக்கணும். சும்மா இது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையே, அது நடக்கலையே இது நடக்கலையே அதையே வாஞ்சிட்டு உட்கார்ந்துருக்க கூடாது. அதை கத்த தருகிறார், இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்முடைய மகிமையில, நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்துல, ஆமென், நம்முடைய உள்ளான மனுஷன்ல கர்த்தர் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருகிற, வியக்கத்தக்க ஒரு மாற்றத்தை தருகிற ஒரு காலமா இது இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க மகிமையில, உங்க ஆவிக்குரிய அனுபவத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு, தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. சோ முதலாவது நம்ம எதை பார்க்கிறோம்? நம்முடைய மகிமையில, நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்துல கர்த்தர் ஒரு பெரிய வியக்கத்தக்க மாற்றத்தை என்ன செய்கிறார், இந்த காலத்துல தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம சேர்ந்து ஆமென் பார்க்கலாம். ஏசாயாவுடைய 60வது அதிகாரம் 14-15 வசனங்கள் இவ்வாறு சொல்லுகிறது பாருங்க. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சியோன் என்றும் சொல்லுவார்கள். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவர் இதுல ஒரு பெரிய வியக்கத்தக்க மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார் என்றால்,
நம்முடைய உறவுகளில் ஆண்டவர் ஒரு பெரிய வியக்கத்தக்க மாற்றத்தை தர விரும்புகிறார். கரை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பெரிய வியக்கத்தக்க மாற்றம் நம்முடைய உறவுகளில் என்ன செய்ய போகிறது? உண்டாக போகிறது. இந்த நாட்கள் தான் அந்த நாட்கள். ஹல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுது பாருங்க, உங்களை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உங்களிடத்துல வந்து உங்களை அசட்டை பண்ணின யாவரும் உங்களை காலடியில் பணிகிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இதுவரைக்கும் ஒருவேளை மற்றவர்களால, மனிதர்களால, சூழ்நிலைகளால, உங்களுடைய குடும்பத்தினரால, கணவனாலேயோ மனைவியாலேயோ இல்ல பிள்ளைகளாலேயோ ஒருவேளை நீங்க ஒடுக்கப்பட்டிருந்திருக்கலாம். ஆமென். நீங்க அசட்டை பண்ணப்பட்டிருந்திருக்கலாம். உங்களை சீ அப்படின்னு என்ன செஞ்சிருக்கலாம்? மற்றவர்கள் ஒதுக்கி எறிந்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஆமா. ஒரு கருவேப்பிள்ளை பார்த்தீங்களா? கருவேப்பிலை என்ன செய்வாங்க? அதை பயன்படுத்திட்டு தூக்கி எறிகிற மாதிரி சிலர் உங்களை என்ன செஞ்சிருக்கலாம்? சிலரை ஆமென் உங்களை தேவைக்காக பயன்படுத்திட்டு ஆமென் மறந்து போய் இருக்கலாம். ஆமென். உங்களை அற்பமாய் நினைத்து இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாட்கள்ல உங்களை ஆமென் உங்கள் உறவுகளில் அசாதாரணமான ஆமென் வியக்கத்தக்க ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்பை சகோதரர்கள் புறக்கணித்தார்கள். யோசேப்பை சகோதரர்கள் வெறுத்தார்கள். ஹல்லேலூயா. அவனிடமிருந்து ஏராளமான நன்மையை பெற்ற ஜனங்கள் அவனை மறந்து போனார்கள். சிறைச்சாலையில வைத்து நன்மையை பெற்ற ஜனங்கள் மறந்து போனார்கள். போத்திப்பார் வீட்டுல அவனால் நன்மையை பெற்ற ஜனங்கள் அவனை மறந்து போனார்கள். நான் சொல்லுகிறேன், ஆமென், அவருடைய உறவுகள்ல கர்த்தர் மிகப்பெரிய ஒரு அசாதாரணமான ஒரு வியக்கத்தக்க மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த நாட்கள்ல உங்களுடைய உறவுகளில, உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள்ல கர்த்தர் ஒரு வியக்கத்தக்க மாற்றத்தை தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். உங்களை அற்பமாய் நினைத்தவர்கள், உங்களை வெறுமையாய் நினைத்தவருங்க, உங்களை ஒன்றுமில்லாதவர்களாய் நினைத்தவர்கள், உங்களை தூசியாய் நினைத்தவர்கள், உங்களை ஒரு குப்பையை போல உதறி தள்ளினவர்கள், உங்களிடத்திலிருந்து நன்மைகளை மாற்றுதரம் பெற்றுக்கொண்டு ஆமென் உங்களை ஏளனப்படுத்தினவர்கள், நீங்கள் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்தவர்களை ஆண்டவர் என்ன செய்தாராம்? உன்னிடத்தில் வருவாங்க. முதலாவது அவங்க யார் என்ன செய்வார்? ஆண்டவர் உங்ககிட்ட கொண்டு வருவார். ஆண்டவர். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யார் உங்களை வெறுத்தார்களோ ஆமென் அவர்கள் உங்களை தேடி வருகிற ஒரு காலம் இது. ஹல்லேலூயா. யார் உங்களை அசட்டை பண்ணினார்களோ, வேதம் சொல்லுது பாருங்க, உங்களை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்று சொல்லுகிற ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் இந்த காலத்துல தர வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொந்த தாய் தகப்பனால ஒருவேளை நீங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். ஆமென். சொந்த பிள்ளைகளால ஒருவேளை நீங்க தூக்கி எறியப்பட்டிருக்கலாம். சொந்த உறவுகளால ஒருவேளை நீங்க தூக்கி எறியப்பட்டிருக்கலாம். மனிதர்களால, உங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்கள்ல உங்களுடைய எஜமானரால நீங்க தூக்கி எறியப்பட்டிருக்கலாம். ஹல்லேலூயா. உடன் வேலை செய்கிறவர்களால நீங்க அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கலாம். நான் சொல்லுகிற இந்த காலம் ஆமென் உங்க உறவுகளில, ஆமென் உங்க குடும்பத்துல, உங்களுடைய வேலை செய்கிற ஸ்தலங்களில, ஆமென் நீங்க படிக்கிற இடங்களில, நீங்க ஏறெடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் ஆமென் ஒரு வியக்கத்தக்க மாற்றம் சம்பவிக்கிற ஒரு காலம் இந்த காலம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய உறவுகளில ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை குடும்பத்திலிருந்து ஆமென் நீங்க உதறி தள்ளப்பட்டிருக்கலாம். ஆமென். கர்த்தர் அந்த நாட்கள்ல சொல்லுகிறாரு, ஆமென் அவர்கள் எல்லாரும் குனிந்து உன்னிடத்துல வருவாங்களா? ஹல்லேலூயா. ஆமா, உங்களை பார்த்து குனிகிற ஒரு காலம் வந்து விட்டது. ஆமென். உங்களை அற்பமாய் நினைத்தவர்கள், உங்களை ஏளனமாய் நினைத்தவர்கள் உங்கள் முன்பாக குனிகிற ஒரு காலம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. யோசேப்பை அற்பமாய் நினைத்தவர்கள், யோசேப்பை ஆமென் ஆமென் ஒதுக்கி தள்ளினவர்கள் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து பணித ஒரு நாட்கள் வந்தது போல கர்த்தர் இந்த கால வேளையில சொல்லுகிறாரு, உங்கள் முன்பாக ஜனங்கள் குனிந்து பணிகிற ஒரு காலம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் அநேகருக்கு அதிகாரியாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக, அநேகருக்கு எஜமான்களாக உயர்த்துகிற ஒரு காலத்திற்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சத்தம் உயர்த்தி ஆமென் சொல்லி அதை பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ரிசீவ் பண்ணுங்க அந்த வார்த்தை. ஆண்டவரே, என்னை அசட்டை பண்ணின யாவர், வேதம் சொல்லுகிறது, நீ வெட்கப்பட்ட சகல தேசத்திலும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. எங்கெல்லாம் நீங்க வெட்கப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் நீங்க தலை குனிஞ்சீங்களோ, எங்கெல்லாம் நீங்க அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் நீங்க ஒதுக்கப்பட்டீங்களோ, கைவிடப்பட்டீர்களோ, அங்கெல்லாம் உங்க தலையை கர்த்தர் நிமிர்த்துகிற ஒரு அசாதாரணமான ஒரு வியக்கத்தக்க மாற்றத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில இந்த காலத்துல அவர் கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இரண்டாவது, ஆமென், நம்முடைய குடும்ப உறவுகளில
ஆமென், குடும்ப உறவுகளில் என்னை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிற அந்த உறவுகளுக்குள்ளாக ஆண்டவர் ஒரு பெரிய வியக்கத்தக்க மாற்றத்தை என்ன செய்கிறார்? அவர் தர வல்லவராய் இருக்கிறார். என்னுடைய சமுதாயத்தில் ஆமென் ஒரு பெரிய அந்தஸ்தை கர்த்தர் எனக்கு தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒருவேளை உங்க சமுதாயத்தில், ஒருவேளை உங்களுடைய தெருவில், நீங்க வாழ்கிற பகுதியில், உங்க கிராமத்தில் ஆமென் ஒருவேளை உங்களுடைய பெயர் அவமானப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையில இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், ஒருவேளை ஊழிய ஸ்தலத்தில் நீங்க அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் இந்த நாட்கள்ல ஆமென் உடைய உறவுகளில், நீங்க வாழ்கிற சமுதாயத்தில் ஆமென் உங்க சந்ததிக்கு முன்பாக, உங்க சொந்த பந்தங்களுக்கு முன்பதாக, ஒருவேளை மற்ற எல்லா ஜனங்களை பார்க்கிற உங்க சொந்த பந்தங்கள் உங்களை ரொம்ப அற்பமாய் கீழ்த்தரமாய் நினைத்து நடத்தி இருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த நாட்கள்ல சொல்லுகிறாரு, ஆமென் உன்னுடைய குடும்ப உறவுகளில், உன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு மத்தியில வியக்கத்தக்க ஒரு பெரிய மாற்றத்தை நான் தருகிற ஒரு காலமா இது இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசிப்போம். ஆமென். நிச்சயமா இது நடக்கும். ஹல்லேலூயா. அடுத்ததாக முதலாவது பார்த்தோம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய மகிமையில கர்த்தர் ஒரு பெரிய வியக்கத்தக்க மாற்றத்தை என்ன செய்கிறார்? தர வல்லவராய் இருக்கிறார். அவர் தருகிற ஒரு காலமா இது இருக்கிற. இரண்டாவது, என்னுடைய உறவுகளுக்குள்ள, என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய சமுதாயத்துல கர்த்தர் ஒரு பெரிய வியக்கத்தக்க மாற்றத்தை என்ன செய்கிறார்? தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவதாக, ஆண்டவர் எதுல ஒரு பெரிய வியக்கத்தக்க மாற்றத்தை தர விரும்புகிறார்னா, அதனுடைய 17வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 60:17 இவ்வாறு சொல்லுகிறது, நான் வெண்கலத்திற்கு பதிலாக பொன்னையும், இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை நீதி உள்ளவர்களும் ஆக்குவேன். ஹல்லேலூயா. மூன்றாவது, ஆண்டவர் உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில ஆமென் ஒரு பெரிய வியக்கத்தக்க மாற்றத்தை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது பாருங்க தெளிவா, இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க, பதிலாக 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 என்ற ஒரு வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கு? பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. சோ இந்த நாட்களில் ஆண்டவர் சில பதிலாக என்ற நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போறாரு? தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஒரு பெரிய நன்மையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கலாம். ஆமென். இப்ப இருக்கிறது ஒருவேளை உங்க ஜெபங்களை கூட, ஆண்டவரே இந்த பழைய வாகனத்துக்கு பதிலாக எனக்கு ஒரு புதிய வாகனத்தை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த வாடகை வீட்டுக்கு பதிலாக ஆண்டவரே எனக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. ஒருவேளை எதுவாக இருந்தாலும், ஆண்டவரே இந்த பழைய வஸ்திரங்களுக்கு பதிலாக ஆண்டவரே எனக்கு நல்ல புதிய வஸ்திரங்களை நீங்க என்ன செய்யுங்க? தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் படிக்கிற இந்த ஸ்கூலுக்கு பதிலாக எனக்கு நல்ல ஒரு ஸ்கூலை நீங்க தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஒருவேளை இந்த வேலைக்கு பதிலாக எனக்கு நல்ல ஒரு உயர்ந்த வேலையை நீங்க கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த வருமானத்திற்கு பதிலாக எனக்கு நல்ல ஒரு வருமானத்தை நீங்க தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஒரு ஆரோக்கியத்துக்கு பதிலாக எனக்கு நல்ல ஒரு சுகத்தை நீங்க தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீ ஒருவேளை என்ன செய்யலாம்? ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவரே என் கண்ணீருக்கு பதிலாக எனக்கு ஒரு சந்தோஷத்தை நீங்க தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒருவேளை என்னுடைய அழுகைக்கு பதிலாக ஒரு ஆனந்தத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, வெண்கலத்துக்கு பதிலாக அவர் பொண்ணை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். வெண்கலம் பெருசா தங்கம் பெருசான்னா இதுதான் பெருது? அங்கதான் பெருசு. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு நன்மை, ஒரு வியக்கத்தக்க ஒரு மாற்றத்தை கர்த்தர் இதுல கொடுக்கிறார்னா, உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒரு பெரிய வியக்கத்தக்க மாற்றத்தை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே வெண்கலத்திற்கு பதிலாக பொன்னை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, இரும்புக்கு பதிலாக வெள்ளி. இரும்பு பெருசா வெள்ளி பெருசானா? இதுதான் பெருசு, வெள்ளிதான் பெருசு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எதை தர விரும்புறாரு? இரும்புக்கு பதிலாக எதை தர்றாராம்? வெள்ளியை தருகிறார். ஹல்லேலூயா. அப்ப உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு குறைவான ஒரு நன்மைக்கு பதிலாக ஆண்டவர் ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஒரு வியக்கத்தக்க ஒரு காலமா இது இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லி அதை ரிசீவ் பண்ணுங்க அந்த வார்த்தையை. ஆமென். ஆண்டவரே சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே ஆமென், என்னுடைய பொருளாதார வாழ்க்கையில, என்னுடைய ஆசீர்வாதத்தின் மேல ஒரு பெரிய வியக்கத்தக்க மாற்றத்தை தருகிற ஒரு காலமா இது இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதே ஏசாயா 61வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் பாருங்க, சியோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை. எல்லாம் சொல்லுங்க, சாம்பலுக்கு
பதிலாக சிங்காரம். அல்லேலூயா. ஒருவேளை சாம்பலின் அனுபவமா இருக்கலாம், ஒருவேளை குறைவின் அனுபவமா இருக்கலாம், ஒருவேளை ஒன்றுமே இல்லாத ஒரு அனுபவமாக என்ன செய்யலாம் இருக்கலாம். சாம்பலின் அனுபவம்னா புரியுதா உங்களுக்கு? அதை மாற்றி ஆண்டவர் எங்க கொண்டு போய் வைக்கிறாராம்? சிங்காரத்தை தருகிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். அல்லேலூயா. ஆமென், ஆமென். தாழ்வுக்கு பதிலாக உயர்வை கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆமென். ஒன்றுமே இல்லாத சூழ்நிலைக்கு பதிலாக நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு? தருகிறாரு. அல்லேலூயா. சொல்லுது பாருங்க, துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கிறாரு. ஆமென். பதிலாகன்ற வார்த்தை வேதத்துல நிறைய இடத்துல எழுதப்பட்டிருக்கு. நீங்க போய் தியானிச்சு பாருங்க. ஆமென். என்னென்னத்துக்கெல்லாம் பதிலாக ஆண்டவர் தராரு பாருங்க. துயரம், கண்ணீர், கவலை, பாடு, பிரயாசம், போராட்டம், வெட்கம், அவமானம், நிந்த, இதுக்கு பதிலாக ஆண்டவர் என்ன செய்யறாராம்? ஆனந்த தைலத்தை தர்றாராம். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆமென். துயரத்துக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆனந்த தைலத்தால் என்ன செய்கிறாரு? நிரப்புகிறாரு. உங்களை நிரப்புறாரு. ஆமென். ஹல்லேலூயா. இது எந்த காலம்? கர்த்தர் ஆமென். நான் ஏற்கனவே இருக்கிற ஆசீர்வாத எல்லைகள்ல, அந்த பொருளாதார எல்லையில ஒரு வியக்கத்தக்க ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கிற ஒரு காலமா இது இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து சொல்றாரு பாருங்க, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்ன உடை? துதியின் உடை. இந்த ஒடுங்கின ஆவி நம்மள அப்படியே ஒண்ணுமே இல்லாம என்ன ஆக்கிரும்? நம்மள அப்படியே சோர்வுக்குள்ள ஆக்கிரும், அப்படியே வேதனைக்குள்ள ஆக்கிரும், அப்படியே கவலைக்குள்ளா கொண்டு போயிரும். ஆசீர்வாதங்கள் அனுபவிக்காதபடி நம்மள வேதனைக்குள்ள என்ன செஞ்சிடும்? அது கொண்டு போயிரும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக எதை கொடுக்கிறாராம்? ஆமென். துதியின் உடையை கொடுக்கிறாராம். ஹல்லேலூயா. ஆமென். எதை கொடுக்கிறாரு? துதியின் உடையை கொடுக்கிறார். ஆமென். சோ பொருளாதாரத்துல ஆண்டவர் ஒரு பெரிய வியக்கத்தக்க மாற்றத்தை கொடுக்கிறாரு. ஆமென். உபாகமத்துல நம்ம வாசிக்கிறது போல உபாகம 28வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் ஒரு பெரிய மாற்றம். ஒருவேளை இப்ப அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவமா இருக்கலாம்? எங்கடா கிடைக்கும், எங்க இருந்துடா நன்மை வரும், எங்க இருந்துடா எனக்கு வரும் ஆசீர்வாதம், எங்க இருந்துடா எனக்கு பணம் வரும் என்று ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சூழ்நிலை அதை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு நிலைமையில என்ன செய்யலாம்? ஒருவேளை இன்னைக்கு இருக்கலாம். அதான் உண்மை. இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, வர்ற நாட்கள்ல ஆமென், யாருக்குடா கொடுக்கலாம், எங்கடா நம்ம உதவி செய்யலாம், யாருக்குடா செய்யலாம், எந்த ஊழியத்திற்கு செய்யலாம், என்ன செய்யலாம், ஊழியத்தில் என்ன பண்ணலாம், எந்த ஜனங்களுக்கு செய்யலாம் என்று சொல்லத்தக்க விதத்துல கர்த்தர் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆமென் தருகிற ஒரு காலமாய் இது இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு காலம். ஆமென். நான் உயர்த்தப்படுகிற ஒரு காலம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் என்னை பெருக பண்ணுகிற ஒரு காலம். ஹல்லேலூயா. என்னுடைய பொருளாதாரத்துல ஒரு பெரிய மாற்றத்தை நான் சந்திக்கிற ஒரு காலமா இது என்ன செய்கிறது? இது இருக்கிறது. ஆமென். எப்படிப்பட்ட மாற்றத்தை கர்த்தர் தர விரும்புகிறார்னா, வியக்கத்தக்க மாற்றத்தை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மாற்றம் அது சாதாரண மாற்றம் இல்லைங்க. ஆமாம், நான் நேற்றுக்கு 5 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு கர்த்தர் எனக்கு 10 ரூபா கொடுத்துருக்கிறாருன்றது ஒரு பெரிய வியக்கத்தக்கமான காரியம் கிடையாதுங்க. ஆமாம், நான் ஒன்றுமே சாம்பல்ல இருந்தேன், என்னை கர்த்தர் சிங்காரத்தில் வைத்திருக்கிறார்ன்றதான் வியக்கத்தக்க மாற்றம். ஹல்லேலூயா. மனிதன் கொடுக்கிற மாற்றங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும்னா, ஆமாம், அது ஒரு வியக்கத்தக்க மாற்றமா என்ன செய்யாது, இருக்காது. புரியுதா? ஆனா தேவன் கொடுக்கிற மாற்றங்கள், தேவன் அனுப்புகிற மாற்றங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, அது வியக்கத்தக்க மாற்றமா இருக்கும். ஹல்லேலூயா. அப்படிதான் கர்த்தர் வேதத்துல பாருங்க, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில அப்படிதான் செஞ்சிருக்கிறாரு. இது வியக்கத்தக்க மாற்றம் நினைக்கிறீங்க? ஆமா, ஆட்டுக்கு பின்னாடி ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க, கர்த்தரனை நாட்டை மேய்க்கிற ஒரு நாட்டை ஆளுகிற ஒரு ராஜாவா என்னை கர்த்தர் மாற்றிருக்கிறாருன்னு தாவீது சொன்னார்ல, அதுதான் வியக்கத்தக்க மாற்றம். சிறைச்சாலையில கிடந்தாங்க, ஆமென், மண்ணுக்கு அடியில குழியில கிடந்தாங்க. ஆமா, தவறாய் குற்றச்சாட்டப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு சிறைச்சாலையில கிடந்தாங்க. கர்த்தர் என்னை நாட்டை ஆளுகிற ஒரு பிரைம் மினிஸ்டரா என்ன மாத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லி யோசேப்பு சொன்னார்ல, அதுதான் வியக்கத்தக்க மாற்றம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மாற்றத்தை நீங்களும் நானும் அனுபவிக்கிற ஒரு காலத்துக்குள்ள கர்த்தர் உங்களை என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏசாயா, ஆமென், ஏசாயால நிறைய தீர்க்கதரிசன வார்த்தைகள் இருக்கு. இந்த 60வது அதிகாரம் முழுவதுமே
ஒரு தேவ பிள்ளை தினந்தோறும் அறிக்கை செய்ய வேண்டிய வார்த்தை. அல்லேலூயா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இன்று சொல்லணும், ஆண்டவரே ஆமென், எனக்கு வெண்கலத்துக்கு பதிலாக பொண்ணை கொடுங்க ஆண்டவரே, இரும்புக்கு பதிலாக எதை கொடுங்க, வெள்ளியை கொடுங்க ஐயா, மரத்துக்கு பதிலாக வெண்கலத்தை கொடுங்க ஆண்டவரே, கல்லுக்கு பதிலாக இரும்பை கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பதிலாக 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 பதிலாக. எதுக்கெல்லாம் நீங்க இன்னைக்கு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ அதுக்கு பதிலாக கர்த்தர் ஒரு சிறந்த நன்மையை வைத்திருக்கிற ஒரு காலம் இது. அல்லேலூயா. அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு காலம். அதை நீங்க விசுவாசிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, என்னுடைய பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் நீ தரப்போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விசுவாசிங்க, கர்த்தர் என்ன செய்வாரு, அப்படியே கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக அதனுடைய 18வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ஏசாயா 60:18 இவ்வாறு சொல்லுகிறது, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது, உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் நம்முடைய குடும்பத்துல ஒரு பெரிய வியக்கத்தக்க மாற்றத்தை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுது பாருங்க, உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் என்ன செய்வாய். நீ சொல்லத்தக்க அளவுல ஒரு பெரிய வியக்கத்தக்க மாற்றம் என்ன செய்ய போகுது, உண்டாக போகுது. அப்படின்னா நல்ல கவனிங்க, ஒருவேளை இன்றைக்கு உங்க வீட்டுல ஒரே கண்ணீர், ஒரே கவலை, ஒரே பிரச்சனை, பிள்ளைகளால பிரச்சனைங்க, சூழ்நிலையால பிரச்சனை, கணவனால பிரச்சனை, மனைவியால பிரச்சனை, பல்வேறு வியாதினால பிரச்சனை, பல்வேறு காரியங்களால என் வீட்டுல ஒரே என்னது பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான் சொல்லிக்கிட்டு இருந்த நீங்க இப்ப என்ன சொல்ல போறீங்கன்னா, என் வாசல்களை துதி என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. உங்க கூடாரத்துக்குள்ள நுழையும் போதே ஒரு துதியின் சத்தம். ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கும் போதே ஒரு மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கிற மாதிரி கர்த்தர் சில அற்புதங்களை, வியக்கத்தக்க சில மாற்றங்களை குடும்பத்திற்குள்ள கர்த்தர் தரப்போகிறார். சிலரை நீங்க நினைக்கும் போதே உங்களுக்கு வேதனையா இருக்கும். உங்க குடும்பத்துல சிலரை நீங்க நினைச்சு பார்க்கும் போதே, யோசிக்கும் போதே உங்களுக்கு பெரிய கவலையா இருக்கும். ஐயோ, பிள்ளைய வச்சு நான் என்ன செய்ய போறனோ, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, எப்படி இந்த திருமண காரியத்தை செய்ய போறனோ, எப்படி என் பிள்ளைகளை நான் படிக்க வைக்க போறனோ, எப்படி அவர்களை நான் கரை சேர்க்க போறனோ என்ற ஒரு கவலை. ஆமா, அல்ல பிள்ளைகளுக்கு ஒரு கவலை இருக்கலாம். ஐயோ, நான் எப்படி படிக்க போறனோ, வர எக்ஸாம்ல நான் எப்படி நான் பாஸ் பண்ண போறனோ, எப்படி செய்ய போறனோன்னு சொல்லி ஒருவேளை உங்களுடைய குடும்பத்திற்குள்ள பல்வேறு விதமான காரியங்களை குறித்த கவலைகள், பிரச்சனைகள், ஆமென், கண்ணீரின் அனுபவங்களை ஒருவேளை இருக்கலாம். வேதம் சொல்லுது பாருங்க, உன் வாசல்களை துதி என்று சொல்லுவாய். ஹல்லேலூயா. அழிவும் நாசமும் உன் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது. எல்லாம் சொல்லுங்க அந்த வார்த்தையை, அழிவும் நாசமும் என் குடும்பத்துல நான் கேட்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் ஐயோ ஒரே ஆபத்துங்க, ஒரே வியாதிங்க, ஒரே மரணமா இருக்குங்க, ஒரே பிசாசுடைய தொல்லையா இருக்குதுங்க, ஒரே நஷ்டமா இருக்குங்க, ஒரே வறுமையா இருக்குங்க, என்ன வேலை செய்தாலும் ஒன்றும் நிக்க மாட்டேங்குங்க, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்கி, வீட்டுக்குள்ள வந்தாலே ஏதோ ஒரு பெரிய இருளுக்குள்ள போன மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒருவேளை நீங்க என்ன செய்யலாம், வேதனையோட இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அழிவும் நாசமும் உங்கள் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அழிவும் நாசமும் உங்க எல்லைக்குள்ளே என்ன செய்ய மாட்டீங்க, உங்க குடும்பத்துக்குள்ள நீங்க கேட்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு வியக்கத்தக்க மாற்றத்தை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். உங்க வீட்டுல ஆமென் புலம்பல் மாறி, உங்க வீட்டுல அழுகை மாறி, எப்பொழுதும் துதியின் சத்தம் துணிக்கிற மாதிரி கர்த்தர் என்ன செய்ய போறாரு, சில அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படியே என் வீட்டுல நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதை சொல்லுது பாருங்க, உன் மதில்களை இரட்சிப்பென்று சொல்லுவாய். அப்படின்னா என்னது, உங்க குடும்பத்துல ஒரு பெரிய இரட்சிப்பின் சத்தம் வெளிப்படுகிற ஒரு காலம் இது. ஹல்லேலூயா. ஆமென். எப்படி நடந்துச்சுன்னே தெரியலங்க. எத்தனையோ வருஷம் இவங்களுடைய இரட்சிப்பிற்காக நான் ஜெபித்துக்கிட்டு இருக்கேங்க, எவ்வளவோ நான் அழுது புலம்பி பார்த்துட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருஷம் உன் மதில்களை இரட்சிப்பென்று நீ சொல்லுவாய். ஹல்லேலூயா. எப்படி ரட்சிக்கப்பட்டாங்கன்னு தெரியலங்க. கர்த்தர் என் பிள்ளையை சந்தித்தாரு. கர்த்தர் என் மகனை தொட்டு இந்த குடி பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கினாரு. கர்த்தர் என் கணவனை தொட்டு இந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கினாரு. கர்த்தர் என்னுடைய சொந்த பந்தங்களை தொட்டு, என் குடும்பத்தாரை தொட்டு, என் பிள்ளைகளை தொட்டு இந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கி இருக்கிறார் என்ற சில சாட்சிகளை ஆமென் நீங்க சொல்ல போறீங்க. இதுதான் அப்படிப்பட்ட வியக்கத்தக்க ஒரு மாற்றத்தின் காலமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் குடும்பத்துல
ஒரு பெரிய வியக்கத்தக்க மாற்றம். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரே பலவீனமுங்க, ஒரே வியாதி, ஒரே தரித்திரம், ஒரே பிரச்சனை, ஒரே கடன், ஒரே போராட்டம். நீங்க சொல்ல போறீங்க, இப்ப எங்க வீட்டுல நாங்க எல்லாம் துதிச்சுக்கிட்டு இருக்கிறோங்க. எங்க மதில்களை ரட்சிப்புன்னு நாங்க சொல்றோம், எங்க வாசல்களை நாங்க துதி என்று சொல்லுகிறோம். எப்பொழுது ஆனந்த சத்தம், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் அவரை நாங்க போற்றுகிறோம். கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறாரு, கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார்னு சொல்லத்தக்க விதத்துல பெரிய பெரிய சாட்சிகளை கர்த்தர் என்ன செய்ய போறாரு, எழுப்ப போகிறார். அல்லேலூயா. நம்புறீங்களா? நம்புறீங்களா நீங்க? ஆமென். சங்கீதம் 122:7 நம்ம வாசிக்கிறோம், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஹல்லேலூயா. நீங்க வீட்டுக்குள்ள போகும்போதே ஒரு பெரிய சமாதானம், உங்க குடும்பத்துல நீங்க பேசும்போதே ஒரு பெரிய சமாதானம். ஹல்லேலூயா. சில காரியங்களை எடுத்தாலே ஒரு போராட்டமாவே இருக்கு, சில காரியங்களை குறித்து பேசினாலே எங்க வீட்டுல சண்டை வந்துருது. இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் மாறி ஆமென், எங்க அலங்கத்திற்குள்ள ஒரு பெரிய சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிற சங்கீதம் 118:15 நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அல்லேலூயா. இந்த வருஷம் நீங்க சொல்ல போறீங்க, இந்த நாட்களை நீங்க சொல்ல போறீங்க, இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நீங்க சொல்ல போறீங்க, ஆண்டவரே, ஆமென், நீங்க சாட்சியா சொல்ல போறீங்க, ஆண்டவரே என் குடும்பத்துல ஒரு பெரிய ரட்சிப்பின் சத்தத்தை நீங்க துணிக்க பண்ணதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் வீட்டுல ஒரு பெரிய ரட்சிப்பின் சத்தம் எழும்பினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க அலங்கத்திற்குள்ள ஒரு பெரிய சமாதானத்தை நீங்க கட்டளையிட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்க குடும்பத்துல ஒரு பெரிய, எங்க வாசல்கள் துதியால் நிரம்பி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க மதில்கள் ரட்சிப்பா எழும்பி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் பிள்ளைகளாம் எழும்பி எங்க ரட்சிக்கப்பட பாரானோ நினைத்த என் பிள்ளைங்க கர்த்தருடைய சமூகத்துல வந்து இன்னைக்கு ஊழியம் செய்யறத பார்க்க வைத்திருக்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்ற சில சாட்சிகள் உங்க குடும்பத்துல கர்த்தர் ஒரு செயலுப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இது அப்படிப்பட்ட வியக்கத்தக்க சில மாற்றங்களை நீங்கள் கேள்விப்படுகிற ஒரு காலமா இது இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை வருஷமா நாங்க கஷ்டப்பட்டோம், இத்தனை வருஷமா எங்க குடும்பத்துல இந்த பிரச்சனை இருந்துச்சு, ஆனா எப்படி இது நடந்தது என்றே தெரியலன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் சில வியக்கத்தக்க மாற்றங்களை உங்க குடும்பத்துல கர்த்தர் அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. பல வருஷமா நாங்க ஆமென் இந்த போராட்டத்துல நாங்க சிக்கி தவித்துட்டு இருந்தோம், ஆனா கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து எங்களை மேன்மையாய் வைத்திருக்கிறாரு. பல வருஷமா இந்த கடன் பிரச்சனையில சிக்கி நாங்க தவித்துக்கிட்டு இருந்தோம், எங்க குடும்பத்துல நிம்மதியே இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இப்படி கூட நினைச்சிருக்கலாம், பேசாம செத்து போயிட்டா கூட நல்லதான்னு கூட என்ன செஞ்சிருக்கலாம். நினைத்த சில சூழ்நிலைகளை என் ஆண்டவர் என்ன செய்கிறார் இந்த வருஷம். ஆமென். இந்த வியக்கத்தக்க மாற்றத்தின் காலத்துல உங்க குடும்பத்துல, உங்க சூழ்நிலையில, உங்க பொருளாதாரத்தை, உங்க உறவுகள்ல, உங்க ஆவிக்குரிய ஜீவித்துல ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் என்ன செய்கிறார், எழுப்புகிற ஒரு காலமா என்ன செய்கிறது இந்த காலம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவன் எனக்காக நியமித்த ஆமென் ஒரு வியக்கத்தக்க மாற்றத்தின் காலமா இது என்ன செய்கிறது இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிக்கலாம் அதனுடைய 60வது அதிகாரம், அதனுடைய 19வது வசனத்தை 20வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வேதம் சொல்லுது பாருங்க, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை எதுல தருகிறார் அப்படின்னா, உங்களுடைய முன்னுரிமையில கர்த்தர் ஒரு வியக்கத்தக்க மாற்றத்தை என்ன செய்கிறார், தர விரும்ப. எங்க வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், வேதம் சொல்லுது பாருங்க, சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமா இராமலும். ஆனா உலகம் வந்து என்னதான் சொல்லும், இந்த வார்த்தையை உலகத்தாண்ட போய் நீங்க சொல்லுங்க, சூரியன் பகல்ல உனக்கு வெளிச்சம் கூடாதுப்பா, சந்திரன் நைட்டு உனக்கு பிரகாசியாதுப்பா அப்படின்னு அவன் என்ன செய்ய மாட்டான், அதை நம்ப மாட்டான். ஆனா அங்க ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கறது என்னன்னா, எப்பா பகல்ல உனக்கு சூரியன் இல்லப்பா, இரவுல உனக்கு சந்திரன் இல்லப்பா, நானே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப ஒருவேளை நீங்க நம்முடைய முன்னுரிமையில சில மாற்றங்கள் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். எப்படிப்பட்ட மாற்றம், என் வேலை தாங்க எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குது, நான் வாங்குற அந்த சம்பளத்தினால தாங்க எங்க குடும்பம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, பிழைத்துக்கிட்டு இருக்கு, ஏதோ நான் எனக்கு இருக்கிற இந்த பலத்துல நான் வேலைக்கு போறதுனால தாங்க நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என் பிள்ளைகளை எப்படியோ காப்பாத்திக்கிட்டு இருக்கேன்
அப்படின்னு ஒருவேளை என்ன செய்யலாம், உங்களுடைய முன்னுரிமைகள்ல சில மாற்றங்களை நீங்க என்ன செஞ்சிருக்கலாம், வைத்திருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த நாட்கள்ல ஒரு பெரிய வாக்குத்தத்தம் கொடுக்கிற. என்ன வாக்குத்தத்தம்னா, ஆமென், நானே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுது பாருங்க தெளிவாய், உன் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பாய். அப்படி அவர் இருக்கிறதுனால சூரியன் மறைவதும் இல்லை, சந்திரன் என்ன செய்வதில்லை, ஆமென், சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, சந்திரன் மறைந்து போவதும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல இந்த வட்டம் நீங்க வைக்கணும். அல்லேலூயா. இந்த காலம் எப்படிப்பட்ட ஒரு காலம்னா, தேவனை நீங்கள் முதலாவது முற்றிலுமாய் முன் நிறுத்துகிற ஒரு காலமா இது இருந்துச்சு அப்படின்னா, உங்க சூரியன் மறையாது, உங்க சந்திரன் என்ன செய்யாது, மறைந்து போகாது. அல்லேலூயா. எல்லாத்தையும் வச்சுட்டு கடைசியில கர்த்தரை வச்சோம்னா என்ன ஆகும்? அதே வாழ்க்கை தான், அதே பிரச்சனை தான், அதே போராட்டத்தை தான் நம்ம சந்திக்கணும். ஆனா இந்த வருஷம் இந்த நாட்கள்ல ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நீங்க தான்ப்பா, உங்களை தான் ஆண்டவரே நான் முன்பாக நிறுத்துகிறேன். அல்லேலூயா. மத்தேயு 6:33 நம்ம வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. யாருக்குங்க கூட கொடுக்கப்படுது? யாருக்கு அதிகமா கொடுக்கப்படுது? யாருக்கு நிறைவாய் கொடுக்கப்படுகிறது? எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது இல்ல. சபைக்கு வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைவா கொடுத்துறாரு கர்த்தர் இல்ல. சபைக்கு வருகிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆக ஓகன்னு போயிடுறாங்களா? இல்ல. யார் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க? யார் கர்த்தரால் உயர்த்தப்படுகிறாங்க? யாருக்கு சூரியன் மறையாம இருக்கு? யாருக்கு சந்திரன் மறையாம இருக்குன்னா, எவன் ஒருவன் ஆமென் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிறானோ அவனுக்கு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க, தேவனை நீங்க எங்க வச்சிருக்கிறீங்க? அல்லேலூயா. சிலர் பாருங்க எப்படி வச்சிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னது, ஃபர்ஸ்ட் தன்னை வச்சிருப்பாங்க. நான் தாங்க அப்படின்னு, என் குடும்பத்துக்கு நான் தாங்க, நான் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்கன்னு சொல்லி தன்னை என்ன செஞ்சிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்க கர்த்தரை வச்சிருக்க மாட்டாங்க, ரெண்டாவது குடும்பத்தை என்ன செஞ்சிருப்பாங்க, முதல்ல தன்னை வச்சிருப்பாங்க, ரெண்டாவது குடும்பத்தை கூட இல்ல, ரெண்டாவது தன்னுடைய வேலையை வச்சிருப்பாங்க. எனக்கு வேலை தாங்க, நானும் இந்த வேலையுங்க, நானும் என் சம்பாத்தியுங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க, ரெண்டாவது வேலையை வச்சிருப்பாங்க. மூணாவது என்ன வச்சிருப்பாங்க, குடும்பத்தை வச்சிருப்பாங்க. அடுத்து சபைன்னு சபையை வச்சிருப்பாங்க. கடைசியில தான் யாரை வச்சிருப்பாங்க, தேவனை வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. லிஸ்ட் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் நானு, அடுத்து என் வேலை, அடுத்து குடும்பம், அதுக்கப்புறம் சபை, அதுக்கப்புறம் தான் என்னது, தேவனை வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. இல்ல, இந்த ஆர்டர்ல ஒரு பெரிய மாற்றம் என்ன செய்யணும், ஆர்டர்ல ஒரு பெரிய மாற்றம் வரும். எப்படி வரணும்? முதலாவது எதை வைக்கணும், தேவனை வைக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே என்னுடைய உயர்வுக்கெல்லாம், என்னுடைய நன்மைக்கெல்லாம், என்னுடைய ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் காரணர் நீர் தான் ஆண்டவரே. அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் கர்த்தரை முன்பாக நிறுத்துகிறானோ அவனுக்கு ஆசீர்வாதங்கள் குறைவுபடாது. அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் தேவனை பிரதானமாய் நிறுத்துகிறானோ அவனுடைய வாழ்க்கையில நன்மை குறையாதுங்க. அல்லேலூயா. யாரை முதலாவது வைக்கணும்? தேவனை முதலாவது வைக்கணும். ஆமென். ரெண்டாவது சபையை தூக்கி கூட வச்சிடக்கூடாது, ரெண்டாவது குடும்பத்தை வைக்கணும். அல்லேலூயா. என வேதம் சொல்லுகிற, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாது இருந்தால் எப்படி தேவனுடைய சபையை விசாரிப்பான்? அப்ப சபையை நடத்துவதற்கான தகுதி என்ன தகுதி தெரியுமா? முதல்ல தேவன் வைக்கிறவனா இருக்கணும், ரெண்டாவது சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனா இருக்கணும். ஆமென். மூன்றாவது என்னது, சபை. நாலாவதான் வேலை காரியங்களை என்ன செய்யணும், வைக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும், முதலாவது எதை வைக்கணும்? தேவனை வைக்கணும். அல்லேலூயா. மனுஷனை வச்சிடக்கூடாது. எங்க அம்மா தாங்க எனக்கு, எங்க அப்பா தாங்க எனக்கு, எங்க தாத்தா பாட்டி தாங்க எனக்கு, ஐயோ எங்க மேனேஜர் தாங்க எனக்கு, இந்த வேலை தாங்க எனக்கு. சிலர் தூக்கி வச்சிருப்பாங்க, ஐயோ இந்த வண்டி தாங்க எனக்கு. அல்லேலூயா. இதெல்லாம் என்ன செய்யணும், மாற்றணும். ஆமென். ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே எனக்கு. அல்லேலூயா. ஆமென். மனுஷங்க மாறுவாங்க, சூழ்நிலை மாறும், நம்ம கிட்ட இருக்கிற நன்மைகள் போகும், இதெல்லாம். ஆனா தேவன் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை முன்பாக வைக்கணும். ஆமென். அதனாலதான் தாவீது சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நீங்க சொல்ல முடியுமா? நீங்க சொல்ல முடியுமா? ஆமென். ஆண்டவரே எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிற ஆண்டவரே, எனக்கு நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே, நான் முதலாவது உம்மையும் உம்முடைய ராஜ்யத்தையும் தான் தேடுவேன் ஆண்டவரே. அப்படி நீங்க சொல்றவங்களா இருந்தீங்கன்னா நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஆமென் மிகப்பெரிய ஒரு ஆமென் வியக்கத்தக்க மாற்றங்கள் ஏற்படுகிற ஒரு காலமா இது இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு வேலை வேற எதையாவது நீங்க வச்சிருந்தீங்கன்னா
இன்னைக்கு ஆண்டவரை தூக்கி முன்பாக வைக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை மனுஷனை தூக்கி வச்சிருந்தீங்கன்னா மனுஷனை போட்டு, ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க வேலையை நம்பி நீங்க நின்றுக்கீங்கன்னா, இல்ல ஆண்டவரே, வேலையை தந்தது நீங்க ஆண்டவரே, எனக்கு சம்பாதிக்க பலனை தந்தது நீங்க ஆண்டவரே, உம்மை நான் முன்பாக நிறுத்துகிறேன் ஆண்டவரே என்ற ஒரு நிலைமைக்கு நீங்க இன்னைக்கு வாங்க. ஹல்லேலூயா. நீங்க அசைக்கப்படாது இருப்பீங்க. ஆமென். சோ அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சூரியன் இல்ல, சந்திரன் இல்ல, கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமும் என் தேவனே எனக்கு மகிமையுமாய் இருப்பாங்க. ஹல்லேலூயா. வெளிச்சம் சூரியன் கொடுக்கல, எனக்கு வெளிச்சத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. பணத்தை, ஆசீர்வாதத்தை என் வேலை கொடுக்கல, என் மனுஷன் கொடுக்கல, என் சூழ்நிலை கொடுக்கல, சந்தோஷத்தை எனக்கு என்னுடைய வேலை கொடுக்கல, என்னுடைய சூழ்நிலை கொடுக்கல, என் தேவன் எனக்கு தருகிறார் என்ற ஒரு நிலைமைக்கு ஆமென் நீங்க வர கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு மாற்றம், ஆமென், வியக்கத்தக்க ஒரு மாற்றம் ஏற்படுகிற ஒரு காலம் இது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய முன்னுரிமையில, ஆமென், என்னுடைய முதன்மையில ஒரு மாற்றம், வியக்கத்தக்க மாற்றம் ஏற்படுகிற ஒரு காலம் இது. ஹல்லேலூயா. முதலாவது எதை வைங்க? தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்க. ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தரை என்ன செய்யுங்க? கர்த்தரை முதலாவது நிறுத்துங்க. ஆமென். ஆசீர்வாதங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். என்னென்ன பார்த்திருக்கிறோம் நம்ம? ஆமென். நம்முடைய மகிமையில, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய வியக்கத்தக்க மாற்றத்தை கொடுக்கிறாரு. நம்முடைய உறவுகள்ல கர்த்தர் ஒரு பெரிய வியக்கத்தக்க மாற்றத்தை என்ன செய்கிறாரு? கர்த்தர் தருகிற ஒரு காலம் இது. அடுத்து நம்முடைய பொருளாதாரத்துல ஒரு பெரிய, ஆமென், வியக்கத்தக்க மாற்றத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? தருகிற ஒரு காலமா இது இருக்கிறது. அடுத்து என்னுடைய குடும்பத்தில, என்னுடைய வீட்டுல, ஆமென், கர்த்தர் ஒரு வியக்கத்தக்க மாற்றத்தை என்ன செய்கிறார்? தருகிறார். அடுத்து என்னுடைய, ஆமென், முன்னுரிமையில, என்னுடைய முதன்மையான காரியங்கள்ல சில மாற்றங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆமென், தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்த ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 60வது அதிகாரம் 21வது வசனம். வேதம் இவ்வாறு சொல்லுகிறது, உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும், என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும், நான் நட்ட கிளைகளும், நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது பாருங்க, உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும். ஹல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் அடுத்து எதுல ஒரு வியக்கத்தக்க மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார்னா, என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையில, என்னுடைய சுபாவத்துல, என்னுடைய நடக்கையில, எனக்குள்ள இருந்து வெளிப்படுகிற அந்த கனிகளுக்குள்ள கர்த்தர் ஒரு வியக்கத்தக்க மாற்றத்தை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது பாருங்க, உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நீதிமான்கள். ஆமென். ஒருவேளை இதுவரைக்கும் சில பாவ போராட்டங்கள், சில அடிமைத்தனங்கள், சில நுகங்கள், சில விட முடியாத பழக்க வழக்கங்களை சிக்கி நம்முடைய வாழ்க்கை என்ன செஞ்சுட்டு இருக்கலாம்? சீரழிந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த காலத்துல நம்முடைய சுபாவத்துல கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க சுபாவத்துல, உங்களுடைய கனி நிறைந்த வாழ்க்கையில, ஆமென், உங்களுடைய பேச்சுல, உங்களுடைய நடக்கையில, உங்களுடைய சாட்சியில கர்த்தர் ஒரு பரிசுத்தத்தை வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இது எப்படிப்பட்ட ஒரு காலம்? உங்க சுபாவத்துல சில வியக்கத்தக்க மாற்றங்களை கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? தருகிற ஒரு காலமா என்ன செய்கிறது இது இருக்கிறது. ஹல்லேலூயா. பாவ வாழ்க்கையிலிருந்து, ஆமென், அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து, ஆமென், சில நேரங்கள்ல நல்ல ஆவிக்குரியவர்களா இருப்பாங்க, ஆனா சில 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 சின்ன 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 காரியங்கள்ல சத்துருவான் என்ன செஞ்சிருவான்? அவங்களை விழ தள்ளிடுவான். இல்ல, இந்த காலம், ஆமென், கர்த்தருக்காக நான் நீதிமான்கனாய் வாழ்கிற ஒரு காலம். ஹல்லேலூயா. அதனால இந்த சீரிஸ் ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன், நீதிமான் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு காலம் இது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிற, என்ன விரும்புகிறார்னா, என்னுடைய சுபாவத்துல ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும், ஆமா, இந்த சின்ன இந்த ஒரு சுபாவத்துல எனக்கு ஒரு பெரிய மாற்றம் வரமாட்டேங்கேன்னு சொல்லி நீங்க வேதனையோடு இருக்கலாம். ஆமென். ஆண்டவரே, நான் திடீர்னு கோபப்படுறேன் ஆண்டவரே, திடீர்னு எதிர்மறையா நான் பேசிடுறேன் ஆண்டவரே, எப்பயும் துதிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா சில நேரங்கள்ல நான் கவலைப்படுறேன் ஆண்டவரே. இந்த சின்ன சின்ன காரியங்கள் பாருங்க, இதுல கர்த்தர் ஒரு வியக்கத்தக்க மாற்றத்தை என்ன செய்ய போகிறாராம்? இந்த நாட்கள்ல கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? என் சுபாவத்துல, ஆமென், என்னுடைய கேரக்டர்ல, ஆமென், என்னுடைய சாட்சியில, ஒருவேளை நீங்க ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை செய்யலாம், ஆனா மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு சாட்சி இல்லாத ஒரு நிலைமையில என்ன செய்யலாம்? நீங்க வாழலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களுமா இருப்பாங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே,
என் சுபாவத்துல, என்னுடைய கனிகள்ல ஒரு பெரிய மாற்றத்தை நீ தர வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இது எப்படிப்பட்ட காலம்? அது எப்படி உண்டாகுது? வியக்கத்தக்க விதத்துல கர்த்தர் சில மாற்றங்களை உங்க சுபாவங்கள்ல என்ன செய்ய போகிறாரா? கர்த்தர் தரப்போகிறார். நீங்க நம்புறீங்களா? எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தேங்க்யூ ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, என் சுபாவத்துல, உங்க பிள்ளைகளுடைய சுபாவத்துல சில பெரிய வித்தியாசமான மாற்றங்களை நீங்க பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் ஆமென் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிகிறது இல்லை, என்ன சொன்னாலும் முரட்டாட்டம் பண்ணிட்டு இருக்கிற சில பிள்ளைகள் ஆமென் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. உதவி செய்கிற பிள்ளைகளாய் மாறப்போகிறது. ஒரே விளையாட்டுங்க, படிப்பே இல்லைங்க, இல்ல கர்த்தர் ஆமென் சுபாவத்துல, ஆமென் கேரக்டர்ல சில வியக்கத்தக்க மாற்றங்களை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உங்க பிள்ளைகள்ல, உங்க குடும்பமா நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவரே நீங்க சொல்லணும், நாங்க எல்லாரும் நீதிமான்களா இருப்போம் ஆண்டவரே. அல்லேலூயா. பிள்ளைங்க ஆமென் பிள்ளைங்க மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் பிள்ளைங்க நீதிமான்களா இருக்கணும் ஆண்டவரே. ஒருவேளை கொஞ்சம் வயசு வாலிப வயதான பிள்ளைகளா கூட இருக்கலாம். அவங்க தூங்கும் போது ஆமென் அந்த தலைமாட்டில் போய் கையை வைத்து ஆண்டவரே என் பிள்ளை நீதிமானா இருக்கும் ஆண்டவரே நீங்க சொல்லி ஜெபிங்க. இது நீங்க செய்யற அந்த ஜெபம் அவங்களுக்குள்ள சில பெரிய மாற்றங்கள் என்ன செய்ய போகுது இந்த வருஷம், இந்த நாட்களை உண்டாக்க போகுது. ஆமென். இது எப்படிப்பட்ட காலம்? சுபாவத்துல ஒரு வியக்கத்தக்க மாற்றத்தை தேவன் நமக்கு தருகிற ஒரு காலமா இந்த காலம் இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னுடைய கேரக்டர்ல ஒரு பெரிய மாற்றம், என்னுடைய சாட்சியில ஒரு பெரிய மாற்றம். ஆமென் ஆமென். என்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து ஆமென் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை என்ன செய்கிறார்? ஆமென் தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க சுபாவத்துல கர்த்தர் ஒரு வியக்கத்தக்க மாற்றத்தை தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட மாற்றம்? வியக்கத்தக்க மாற்றம். ஆமென். 6 காரியங்களை பார்த்துருக்கிறோம். கடைசியா ஒரு காரியத்தை நம்ம பார்த்து நம்ம ஜெபித்து முடிக்கலாம். ஆமென். அந்த ஏசாயா 60வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம் சொல்லுகிறது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். என்ன சொல்றாருன்னா ஆண்டவர், சின்னவன் எப்படி மாறுவானா? 1000 மாறுவான். சிறியவன் எப்படி பண்ணுவான்? பலத்த ஜாதியாய் மாறுவான். ஆமென். ஆண்டவர் இதை ஏற்ற காலத்துல என்ன செய்ய போறாராம்? தீவிரமாய் நடப்பிக்க போறார். ஹல்லேலூயா. நான் தான் ஏற்கனவே இந்த சீரிஸ் ஆரம்பிக்கும் போது இன்னொரு காரியமும் சொன்னேன். இது நீங்கள் தீவிரமாய் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு காலம். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட காலம் இது? வேற சில காரியங்களை தான் பேசணும்னு நான் ஆயத்தமாகிறேன். பட் ஆனால் ஆண்டவர் இந்த சீசனை குறித்து முதலாவது என்ன செய்யறாரு? நம்மகிட்ட சொல்றாரு என்னன்னா, இது எப்படிப்பட்ட காலம் என்பதை முதலாவது நீ என்ன செஞ்சுக்கோ, நீ அறிந்து கொள்ளு அப்படின்னு சொல்லி கர்த்தர் அதை நமக்கு உணர்த்த விரும்புகிறார். அதனாலதான் இந்த காரியத்தை ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இது கடைசியா சொல்ல விரும்புகிறேன். எது எப்படிப்பட்ட வியக்கத்தக்க மாற்றத்தை எனக்கு தருகிறதுனா, என்னுடைய வளர்ச்சியில ஒரு வியக்கத்தக்க மாற்றத்தை கர்த்தர் தருகிற ஒரு காலமா இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது பாருங்க, சின்னவன் 1000 மாறுவானா. ஹல்லேலூயா. ஆமா, கொஞ்சம் 1000 மாறுது. சிறியவன் என்ன செய்யறானா? பலத்த ஜாதியாய் மாறுகிறான். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. ஆமென். என்னுடைய வளர்ச்சியில, என்னுடைய முன்னேற்றத்துல, என்னுடைய பெருக்கத்துல ஒரு வியக்கத்தக்க மாற்றத்தை கர்த்தர் இந்த வருஷம் என்ன செய்கிறார்? கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. நான் ஊழியத்துல கூட நான் நம்புறேன். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஊழியத்துல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தருகிற ஒரு காலம் தான் இது. ஹல்லேலூயா. ஆமா, நம்ம எடுக்கிற எல்லா பிரயாசத்திற்கு கர்த்தர் நிறைவான பலனை கொடுக்கிற ஒரு காலம் இது. எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? ஆமென். நம்ம சபை பலுகி பெருகி அநேக சபைகளாய் உருவாகிற ஒரு காலம் இது. ஆமென். நம்ம 1000 பலத்த ஜாதிகளாய் நம்ம பெருகிற ஒரு காலம். ஆமென். இது நம்முடைய ஏற்ற காலம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்முடைய வளர்ச்சியில, உங்களுடைய முன்னேற்றத்துல ஒரு பெரிய வியக்கத்தக்க மாற்றத்தை கர்த்தர் என்ன செய்ய போறாரு? கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க தொழில்ல ஒரு பெரிய வளர்ச்சி. ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய சூழ்நிலைகள்ல, உங்களுடைய கையின் பிரயாசங்கள்ல கர்த்தர் ஒரு பெரிய வளர்ச்சி என்ன செய்கிறாரு? கர்த்தர் ஒரு பெரிய பெருக்கத்தை, வியக்கத்தக்க மாற்றத்தை கர்த்தர் தரப்போகிறார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஆமா, இது வரைக்கும் நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சு ஒன்னும் நின்னமானி தெரியலங்க. ஆனா என்னன்னு தெரியல, இந்த நாட்கள்ல கர்த்தர் எங்களை சம்பூர்ணமாய் பெருக பண்ணுகிறார்ன்ற சில சாட்சிகளை கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்து கர்த்தர் எழுப்ப போறார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என்னுடைய வளர்ச்சியில, என்னுடைய தொழில்ல,
ஆமென். கர்த்தர் ஒரு பெரிய வளர்ச்சியை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். என்னுடைய முயற்சிகள்ல, உங்க படிப்புல நான் சொல்றேன், உங்க படிப்புல ஒரு பெரிய முன்னேற்றம், ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன பண்ண போறார்னா பெருக பண்ண போறார். ஹல்லேலூயா. இதை சொல்லுது, ஒரு பெருக்கம், ஒரு செழுமையை கர்த்தர் என்ன செய்ய போறாரு, கட்டளையிட போறார். எல்லாம் சொல்லுங்க, ஒரு பெரிய பெருக்கத்தை கர்த்தர் தருகிற ஒரு வியக்கத்தக்க காலமாய் ஆமென் இந்த காலம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிற ஒரு காலமா என்ன செய்கிற இந்த காலம் இருக்கிறது. ஆமென். மல்கியா 4வது அதிகாரம் நீங்க 2ல வாசித்து பார்த்தீங்கன்னா, என் நாமத்திற்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். என்ன உதிக்கும்? நீதியின் சூரியன் உதிக்கும். அப்படி நீதியின் சூரியன் உதிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் கொழுத்த கன்று போல வளருவேன். ஆமென். ஆமா, கொஞ்சனா இருக்க மாட்டேன், மெலிஞ்சு இருக்க மாட்டேன், சத்து இல்லாம இருக்க மாட்டேன், பலவீனத்தோடு நான் இருக்க மாட்டேன். நான் கொழுத்த கன்றை போல என்ன செய்வேன், கர்த்தர் என்னை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. இது அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிற ஒரு ஆமென் வியக்கத்தக்க மாற்றம் சம்பவிக்கிற ஒரு காலமா இந்த காலம் எனக்கு இருக்கிறது, உங்களுக்கு இருக்கிறது. எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? உங்க பிள்ளைகளுக்கு இருக்கிறது, உங்களுடைய குடும்பத்திற்கு இருக்கிறது, நம்முடைய சபைக்கு இருக்கிறது. ஆமென். உபாகமம் 3:11 வாசிக்கிறோம், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு. ஹல்லேலூயா. ஆமென். என்னுடைய சூழ்நிலையில, என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய பொருளாதாரத்துல நான் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு காலம் இது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 60வது வசனம் சொல்லுது, ஆமென், அந்த லாபானுடைய குடும்பத்தார் ரெபேக்கால வாழ்த்துறாங்க, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கோடா கோடியா பெருகுவீங்களாக. கோடியாய் நீங்க பெருக தேவன் விரும்புகிறாரு. 1000ஆய் நீங்க பெருக தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்க பெருக்கத்துல, உங்களுடைய வளர்ச்சியில கர்த்தர் மிகப்பெரிய ஒரு அசாதாரணமான ஆமென் ஒரு வியக்கத்தக்க மாற்றத்தை கர்த்தர் இந்த நாட்களை தருகிற ஒரு நாட்கள். நீங்க அதை விசுவாசிக்கணும், நீங்க அதை நம்பணும். ஆமென். வேதம் சொல்லு, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பி. இது நம்ம நடப்பிக்கிறது இல்லைங்க, நம்ம முயற்சியில வர்றது இல்லை, நம்ம பிரயாசத்தினால நம்ம 1000 பெருகிறது இல்லை. கர்த்தராகிய அவர், சொல்லுங்க, தேவன். ஹல்லேலூயா. இந்த நன்மைகள் எல்லாம், இப்படிப்பட்ட பெரிய மாற்றங்கள் எல்லாம் எனக்குள்ள யார் வைக்கிறான்னா, கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் எனக்காக வைத்த இந்த மாற்றத்தின் காலத்துல கர்த்தர் இவைகள் எல்லாவற்றையும் தீவிரமாய் நடப்பிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஆமென். என்னை சுற்றிலும், என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, என்னுடைய பொருளாதார வாழ்க்கையில, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில, கர்த்தரை தேடுகிற வாழ்க்கையில, ஆமென், எல்லாவற்றினுடைய சுபாவத்துல, ஆமென், என்னுடைய தொழில்ல, நான் கைது செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை, ஆமென், ஒரு பெரிய வியக்கத்தக்க மாற்றத்தை, ஒரு அமேசிங் சேஞ்ச், ஒரு ரேடிக்கல் சேஞ்சை கர்த்தர் கொடுக்கிற ஒரு நாட்களுக்குள்ள உங்களை என்னையும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லி கர்த்தரை துதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே, ஆமென், 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 இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க தீவிரமா நிறைவேற்றுவீங்க ஆண்டவரே. எஸ், இதெல்லாம் நடக்க போகுது, என்னைக்கோ நடக்க போகுது. இல்ல, கர்த்தர் இந்த மாற்றங்களை தீவிரமாய் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுகிற ஒரு நாட்கள் இது. ஆமென். சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதங்களை, இந்த 7 ஆசீர்வாதங்களை, இந்த 7 மாற்றங்களை தீவிரமாய் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்ற விரும்புகிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஆமென். அசாதாரணமான சில மாற்றங்கள், வியக்கத்தக்க சில மாற்றங்கள், ஆமென், என் சூழ்நிலையில் நீர் அனுப்புவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் குடும்பத்தின் மேல நீர் அனுப்புவதற்காய் ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் மேல, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேல, என் சபையின் மேல் நீர் அனுப்புவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மிகப்பெரிய மாற்றங்கள் ஆண்டவரே, நம்ப முடியாத சில மாற்றங்கள் ஆண்டவரே, ஆச்சரியமான சில மாற்றங்கள் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் சம்பவிப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல கரங்களை தட்டி கத்தரை உயர்த்துங்க, நல்ல கையை தட்டி கத்தருக்கு நன்றி சொல்லி கத்தரை துதிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. நீங்க துதிக்கும் போதே ஆமென், சில விடுதலைகளை கத்தர் அனுப்புகிறாரு. நீங்க துதிக்கும் பொழுதே அந்த மாற்றங்கள் துவங்க ஆரம்பிக்கிறது. ஆமென். நீங்க கையை தட்டி அதை ரிசீவ் பண்ணும் போதே, உங்க இருதயத்தில் அதை ஏற்றுக்கொள்ளும் போதே ஆமென், சில வியக்கத்தக்க மாற்றங்களை கத்தர் இன்றையிலிருந்தே ஆரம்பிக்கிறாரு. ஆமென். எஸ், தேங்க் யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் சில ரட்சிப்பின் சத்தங்கள், சில மாற்றங்கள் ஆண்டவரே, மாறவே மாறாது என்ற சில சூழ்நிலைகள், இது நடக்கவே நடக்காது என்ற சில சூழ்நிலைகளுக்கு கர்த்தர் இன்றைக்கு ஆரம்பம் குறிப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஓமே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஓ நன்றி சொல்லுகிறோம் டாடி, நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் டாடி. ஆமென். சில வியக்கத்தக்க மாற்றங்களை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை நோக்கி நீர் அனுப்புவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏற்ற காலமாகி இந்த காலத்துல அது தீவிரமாய் நீங்க நடப்பிக்க போறீங்க ஆண்டவரே, தீவிரமாய் நீங்க நிறைவேற்ற போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரும் வியக்கத்தக்க விதத்தில் ஆண்டவரே, மிகப்பெரிய விதத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மிகப்பெரிய மாற்றங்கள் ஆண்டவரே, ஓ மாற்றங்கள் சம்பவிக்கிற ஒரு காலத்திற்குள் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலவீனத்திலிருந்து ஒரு பெரிய மாற்றம் ஆண்டவரே, கண்ணீரின் அனுபவத்திலிருந்து ஒரு பெரிய மாற்றம் ஆண்டவரே, கவலையின் அனுபவத்திலிருந்து ஒரு பெரிய மாற்றம் ஆண்டவரே, விட முடியாத பாவ பழக்க வழக்கத்திலிருந்து ஒரு பெரிய மாற்றம் ஆண்டவரே. ஆண்டவரே, கடன் பிரச்சனையிலிருந்து, இல்லாமையிலிருந்து, குறைவுகளிலிருந்து, வெறுமையிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த பிள்ளைகள் பேர்ல அதை நான் கட்டவிழ்க்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ இயேசுப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக, சூழ்நிலைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக, இயேசுவின் நாமத்தில் சாத்தியமாகாத காரியங்கள் சாத்தியமாவதாக, குறைவுகள் நிறைவாவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, சில பெரிய மாற்றங்களை நம்முடைய பிள்ளைகளை நோக்கி நீர் அனுப்புவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. குடும்பத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் சம்பவிப்பதாக இயேசுவின் நாமத்தினால. அநேக சாட்சிகள் எழும்புவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். இந்த காலத்துல கர்த்தர் சில நன்மைகளை, சில மாற்றங்களை தீவிரமாய் ஆமென் நம்முடைய பிள்ளைகளை நோக்கி நீர் அனுப்புவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. பலப்படுத்துங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. சகல துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.